குளுமையாக இருந்த கோவையில் வெப்பநிலை அதிகரிக்க திராவிட கட்சிகளே காரணம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை சரவணம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் போது ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய பங்காளி கட்சிகள் ஒன்று சேரும் என்றும், கோவையில் தன்னை தோற்கடிக்க திமுக, அதிமுக ஒன்று சேர்ந்து போராடும் எனவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டீ குடிப்பதற்கு கூட யாரிடமாவது பணம் வாங்கித்தான் குடிப்பார் என்று கூறிய அண்ணாமலை, நாங்கள் சொந்த காசிலேயே டீ குடிப்போம் என்றும், இதுதான் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் எனவும் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கூட கொள்ளையடித்தவர்கள் என்னை விமர்சிக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பதிலளித்தார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை கையில் எடுத்துக் கொண்டு செல்லும் அளவிற்கு தான் அவரது அறிவு இருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். டீ குடிக்கணும்னா கூட யார்கிட்டயோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டுறது. அதனால தான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். ஆனால் அதிமுக, திமுக இப்போ ஒன்னா சேரல, ஏப்ரல் 10ஆம் தேதி ஒன்னா சேருவாங்க. ஸோ நான் அதிமுக, திமுக ஒன்றாக சேருவதை கடைசி 10 நாள்ல எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் பங்காளி கட்சிகளுடைய சுயரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு 2 பேரும் தேர்தலில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், திமுக வரணும். ஏன்? பணபலத்தை, படைபலத்தை வச்சு அண்ணாமலையை தோற்கடிக்கல. திமுக காரங்க என்ன வேலை? இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணிருக்காங்க? கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம்? ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க.